மெய்ஞான அன்பர்களே, ஜீவ நிலையில் இருக்கும் மனிதன் அனுபவிக்கும் 7 அவஸ்தைகளைப் பற்றி சற்று சிந்திப்போம். அனாதி அனித்தியமான இம்மாயையால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் ஏற்படுகின்றன. மாயை அனாதி, அதற்கு ஆரம்ப காலத்தை சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் அந்த மாயை அனித்தியம், நிலையில்லாதது. ஞானம் உதித்தவுடன் அதன் அதிகாரம் நீங்குகிறது. கனவில் பல பொருள்கள் தெரிந்தாலும் விழித்தவுடன் அவை கனவாகிவிடுவது போல், ஆத்ம ஞானம் ஏற்பட்டவுடன் ஜீவனாக இருந்த நமக்கு அறியாமை நீங்கி நாம் ஆன்மா என்பதை உணர்வோம். அதற்கு முன் தசபுமான் திருஷ்டாந்த கதை, அதாவது 10வது மனிதன் பற்றிய ஓமை கதை ஒன்றை ஆய்வோம். இது நினக்கறியும் வண்ணம் இப்படியொரு திருஷ்டாந்த புதுமையாம் கதை கேள். 10 புருடரோடு ஆற்றை நீந்தி உதகதீரத்திலேறி ஒருவன் 9 பேரெண்ணி அதனோடு தான் 10 என்று அறியாமல் மயங்கி நின்றான். உல்லாச பிரயாணமாக 10 பேர் சேர்ந்து புறப்பட்டு கால்நடையாக யாத்திரை போய்க் கொண்டிருந்தார்கள். வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது. அதில் அதிகம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு ஆற்றில் இறங்கி நடந்து சென்று ஆற்றின் அக்கரையை அடைந்தார்கள். அவர்களில் ஒருவன், நாம் எல்லாரும் சரியாக வந்து சேர்ந்தோமா என்று சந்தேகப்பட்டு எண்ணி பார்ப்போம் என்றான். எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி 1, 2, 3 என எண்ணி கொண்டே வந்து 9 என்று எண்ணிவிட்டு, ஐயோ, 10 பேரில் 9 பேர் தானே இருக்கிறோம், ஒருவனை காணோமே என்று கூறி விசனித்தான். நம்மில் ஒருவன் இல்லையே, 9 பேர் தானே உள்ளோம், ஒருவனை 6 அடித்து கொண்டு போய்விட்டது போல் இருக்கிறதே என கூக்குரலிட்டு அலறினான். அழுது புலம்பினான். அது கேட்டு மற்றவர்களும் அழுது நொந்து கவலைப்பட்டனர். யார் பெற்ற மகனோ எவர் பிள்ளையோ ஊர் போனால் அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது என மனம் கலங்கி தேம்பி அரற்றினர். இவர்களை இப்படி அழுது அலறி அலைமோதும் போது அந்த வழியே வந்த வழிப்போக்கன் ஒருவன் இவர்களின் துன்பம் கண்டு இரக்கம் கொண்டு விசாரித்தான். அவர்கள் நடந்த சங்கதியை விவரித்து கூறினார்கள். 10 பேர்தான் என்கிறீர்களே, 10 நபர்கள் சரியாகத்தானே இருக்கிறீர்கள் என்றான் வழிப்போக்கன். முதலில் எண்ணி கணக்கிட்டவன், அப்படியா, சரியா 10 பேர்கள் இருக்கிறோமா என வியப்புற்று மீண்டும் முன் போலவே 9 பேர்களை எண்ணிவிட்டு, என்னையா 9 பேர் தானே இருக்கிறோம், 10வது ஆள் எங்கே என கேட்க, அட பைத்தியக்கார மனுஷா, 10வது ஆள் நீதான், எல்லாரையும் எண்ணிய நீ உன்னை கணக்கில் சேர்த்திக்கலையே என்றான் வழிப்போக்கன். அப்போதுதான் எண்ணி ஆசாமிக்கு அறிவு தெளிந்தது. அடடா, என்னை விட்டு எண்ணிவிட்டேனே என கூறி தன் அறியாமைக்கு வெட்கப்பட்டு சந்தேக மறைப்பு நீங்கி உண்மை உறுதிப்படவே கவலையும் அழுகையும் துக்கம் ஒழிந்து அவனும் மற்றவர்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த தசபுமான் திருஷ்டாந்த கதை போலவே தான் ஜீவனுடைய சப்த அவத்தைகளும் ஆகும். பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம், பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல், நரனொரு கருத்தால் ஜீவன் நானென முளைத்தல் தோற்றம், அதாவது விட்சேபம், குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொளல் பரோட்ச ஞானம், தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும், கர்த்தனாம் ஜீவபோதம் கழிவதே துக்கம் போதல், அதாவது துக்க நிவர்த்தி, முத்தனாய் எல்லாம் செய்து முடித்தல் தான் ஆனந்தமாயே, அதாவது ஆனந்த பிராப்தி. இதுவரை பேசிய 7 அவத்தைகள் பின்வருமாறு: 1 அஞ்ஞானம், 2 ஆவரணம், 3 விட்சேபம்,
4 பரோட்ச ஞானம், 5 அபரோட்ச ஞானம், 6 துக்க நிவர்த்தி, மேலும் 7வது ஆனந்த பிராப்தி. இவைகள் ஒவ்வொன்றையும் சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஞ்ஞானம். மூலமறதி. மூலமறதினா மறதி, அவ்வளோதான். அது எப்போ மறந்தது, என்னைக்கு மறந்தது, ஒரு காரணம் கிடையாது. நாம் சாதாரண மனிதன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் சத் சித் ஆனந்தமான பிரம்மம். அதை மறந்ததே அஞ்ஞானம். இருட்டில் கயிற்றை பாம்பு என்று நினைப்பது போல் மூலமறதி, நாம் பிரம்மம் என்பதை மறப்பது. 2வது ஆவரணம், மூடல். ஏன்னா நான் பிரம்மம்னா எனக்கு தெரியணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருப்போம். அதனால் நம்மளே நமக்கு திரை போட்டுக்கிறோம். அப்படி பிரம்மம் இருந்தால் ஏன் எனக்கு தெரியவில்லை என்ற சந்தேகம், அந்த மறதியே ஒரு திரையாக நம்மை மூடி இருக்கிறது. பிரம்மம் இருந்தும் தெரியாமல் மூடியிருப்பது, அது போட்ட திரை. ஏன் தெரியவில்லை என்ற மூடல். மறதியால் திரை விழுகிறது. கண்ணாடியில் புழுதி படிந்தது போல பிரம்மம் உள்ளே பிரகாசமாக இருந்தாலும் இந்த புழுதி திரையால் தெரியவில்லை. கடவுள் இருக்காரா, பிரம்மம் இருக்கிறதா என்ற சந்தேகம். இதுதான் ஆவரணம். விட்சேபம். 3வது விட்சேபம், வீண் தோற்றம். இந்த மூடலால் வரும் தப்பான காட்சி. உடம்பை நான் என்றும் உலகத்தை நிஜம் என்றும் நம்பி நான் மனிதன், நான் சந்தோஷமாக இருக்கேன், துக்கமாக இருக்கேன் என்று அலைவது. இதுதான் நம்முடைய தினசரி வாழ்க்கை. இந்த அஞ்ஞானம், ஆவரணம் மற்றும் விட்சேபம் தான் பந்தம், அதாவது பிரச்சனைகள். இனி சொல்லப்படும் 4 அவத்தைகள் நமக்கு ஒரு தீர்வை தருகிறது. ஃபஸ்ட்டு பரோட்ச ஞானம், அதாவது கேள்வி ஞானம். குரு சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த உடம்பு, மனம், புத்தி எதுவும் நான் இல்லை, அதற்குள் இருக்கும் ஆத்மாதான் நான் என்று புத்தியால் புரிந்து கொள்வது. இது படிப்பறிவு, இன்னும் அனுபவம் இல்லை, வெறும் புரிதல் மட்டுமே. 2வது அபரோட்ச ஞானம், நேரடி அனுபவ ஞானம். குரு கொடுத்த தத்துவமசி, அதுவே நீ என்ற மகா வாக்கியத்தை வைத்து நிஷ்டையில், தியானத்தில் தன்னைத்தானே நேரடியாக உணர்வது. படிப்பு முடிந்து நானே சிவம் என்று தெளிவது. இதுதான் ஞானம். நிஷ்டையில் அமரும்போது புழுதி துடைக்கப்படுகிறது. குண்டலினி மேலேறி சஹஸ்ராரத்தில் சிவத்தோடு சேரும்போது திரை கிழிகிறது. 3வதாக துக்க நிவர்த்தி, துன்பம் போதல். ஞானம் வந்தவுடன் நான் தான் உடம்பு என்ற மயக்கம் எரிந்து போகிறது. இதுவரை நான் என்று நினைத்த அனைத்து துக்கமும் போய்விடுகிறது. தழல் கெடுதல். பாம்பு இல்லை என்று தெரிந்ததும் பயம் எப்படி உடனே போகுமோ அப்படி நான் தேகம் இல்லை என்றதும் தேகத்தால் வந்த பிறப்பு, இறப்பு, நோய், கவலை எல்லாம் நம்முடையது இல்லை என்றாகிறது. நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் அஞ்ஞானம் எரிகிறது. ஆனந்த பிராப்தி, இன்பம் அடைதல், கடைசி நிலை. உடம்பு பற்று ஏதும் இல்லாமல் நானே சிவஸ்வரூபம் என்று எப்போதும் சிவத்திலேயே மனம் லயித்து குளிர்ந்து பரமானந்தமாக இருப்பது. இதுவே சகஜ நிலை, சகஜ சமாதி. தேகம் இருந்தாலும் நான் தேகமில்லை, நான் சிவஸ்வரூபம், இதற்கு அழிவே இல்லை. ஆத்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை, மாறுவதில்லை, எந்த அவஸ்தைக்கும் உட்படுவது இல்லை. 9 பேரை எண்ணிய தான் 10வது ஆள் என்று அறியாதது அஞ்ஞானம். 10வது ஆள் இருந்தால் ஏன் தெரியவில்லை, ஆன்மா என ஒன்றிருந்தால் ஏன் விளங்கவில்லை எனும் மறைப்பே ஆவரணம். துன்பம் கொண்டு பலவாறு அழுது புலம்பல், அனுதசட துக்கமயமான தேகாதி பிரபஞ்சங்களை மெய்யென எண்ணி துன்பத்தில் அழுந்துதல் விட்சேபம். வழிபோக்கன் 10வது ஆள் இருக்கிறான் என்று கூறியதை கேட்டு அவன் இருக்கக்கூடும் எனும் எண்ணம் குருநாதருடைய உபதேசத்தால் தனுகரணாதிகளுக்கு சாட்சி மாத்திரமான ஆன்மா என்று ஒன்று இருக்கக்கூடும், அதுவே நானாக இருக்கலாம் எனும் ஏகதேச அறிவே காணாத ஞானம் அல்லது பரோட்ச ஞானம். 9 நபர்களை எண்ணிய நீயே 10வது ஆள் என விளக்கிய பின் தன்னை காணுதல் சர்க்குரு பகவான் தத்துவமசி
மகா வாக்கிய உபதேசத்தால் தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டு அதுவே தானாகி தன் மயமாதல் கண்ட ஞானம் அபரோட்ச ஞானம். ஒருவனை காணோமே என்ற கவலையும் துக்கமும் நீங்குதல். அனுர்த சட துக்கமான தனுகரணாதிகளை நான் என அபிமானித்து அதனால் ஏற்பட்ட துக்கமும் பிறவி துன்பமும் ஆத்மானுபூதியால் நீங்குதல். துன்பம் போதல் எனும் துக்க நிவர்த்தி. சந்தேக விபரீதம் தெளிந்து மகிழ்வுறுதல். சோகமுறும் அகங்காரம் சிறிதுமின்றி சுத்த சிவஸ்வரூபமாக மோகமர நின்று மகா ஆனந்தமாகும் பேரின்பமுற்று மோனமுரல் ஆனந்த பிராப்தி. தாராபுரம் சர்க்குரு பேரானந்த வல்லவராஜ ராஜயோகி அவர்கள் அருள் வல்லபத்தாலும் ஞானயோகி ரத்தின சர்க்குரு அவர்களின் அருள் ஆசியுடன் அவர் இயற்றிய ஞானானுபூதி வேதபோதம் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து படித்து காட்டியவர் குண்டலினி யோகி அருள் செல்வம்.